பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பெரிய சிற்பியாக வேண்டும் என்ற கனவு இருந்தது. ஆனால் எப்போதும் செதுக்கத் தொடங்கும் போதும் சந்தையின் சத்தம், நண்பர்கள் அழைப்பது, மனதின் குழப்பம் ஆள் வந்துவிடும். ஒரு நாள் அவன் ஆற்றங்கரையில் இருந்த ஞானியான ஆசானிடம் சென்று கேட்டான். ஆசானே, என் மனம் எப்போதும் சிதறுகிறது. இப்படி இருக்க நான் கனவை எப்படி அடைவேன்? ஆசான் சிரித்தார். அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்தார், தண்ணீரால் நிரப்பினார், பின்னர் அவனிடம் கொடுத்தார். இந்த பாத்திரத்தை கிராமத்தின் மறுபக்கம் கொண்டு செல், ஆனால் ஒரு துளி கூட சிந்தக்கூடாது என்றார். சிறுவன் பாத்திரத்தை மிகுந்த கவனத்துடன் பிடித்து நடந்தான். வழியில் மக்கள் கூச்சல் போட்டார்கள், இசை ஒலித்தது, நண்பர்கள் கூப்பிட்டார்கள். ஆனாலும் அவன் கண்கள் தண்ணீரிலேயே இருந்தன. இறுதியில் மறுபுறம் சென்றான். ஒரு துளி கூட சிந்தவில்லை. ஆசான் கேட்டார், வழியில் சத்தம் கேட்டதா? சிரிப்பு கேட்டதா? அழைப்புகள் கேட்டதா? சிறுவன் தலையசைத்தான். இல்லை ஆசானே, நான் தண்ணீரையே பார்த்தேன். ஆசான் அவன் தோளில் கை வைத்தார். அதுதான் ரகசியம். உன் நோக்கம் தெளிவாகவும் உன் கவனம் அசையாமலும் இருந்தால் கவனச்சிதறல்கள் மறைந்துவிடும். நீ தண்ணீரை காக்கும் மாதிரி உன் கனவையும் காப்பாயானால் எதையும் அடைய முடியும். அந்த நாள் முதல் அவன் முழு கவனத்துடன் செதுக்கத் தொடங்கினான். சில வருடங்களில் அவன் சிற்பங்கள் மன்னர்களாலும் பயணிகளாலும் பாராட்டப்பட்டன.